Python. First, introduction to conditional statements. Conditional statements என்னென்னா if, elif, else இதெல்லாம் தான் conditional statements. இதெல்லாமே building blocks of decision making. கோடில் வந்து decision makingக்கு இது வந்து யூஸ் ஆகுது. Get ready to learn how to make your program smarter and more interactive with simple. அதுதான் if, elif and else statements. Next, what are conditional statements? இது allow your program to execute certain blocks of code based on specific conditions. நம்ம ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். திங்க் ஆஃப் தெம் அஸ் தி டிராஃபிக் லைட்ஸ் ஆஃப் யர் கோட். டிராஃபிக் லைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்கான கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். Guiding the flow and ensuring everything runs smoothly. Let's dive deeper into how they work. Next, இது எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். The if statement is your first step into the world of conditions. Conditionஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் if statement. It checks if a condition is true. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் if statement. இதோட சின்டெக்ஸ் என்னென்னா if condition code block else code block. Next, adding elif and else. Next, elif else statement. இது என்னென்னா to handle multiple conditions. if statementனா நம்ம சிங்கிள் கண்டிஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதே elif elseனால் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். allows you to check additional conditions. அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே நம்ம செக் பண்ணுறதுக்கு elif யூஸ் ஆகுது. else வந்து if ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ட்ரூவாக இருந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். this was your program can respond to different scenarios, making it more dynamic and engaging. இதோட சின்டெக்ஸ் என்னென்னா if condition 1 code block, next elif condition 2 code block. இது எல்லாமே வந்து ட்ரூவாக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க கண்டிஷன்ஸ். எல்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கும். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். conditional statements rely on comparison operators like இந்த symbols எல்லாமே comparison operators. These operators help you compare values and make decision. வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அது கரெக்டான டெசிஷன் வந்து எடுக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ரைட்டிங் எஃபெக்டிவ் கண்டிஷன்ஸ் தட் கண்ட்ரோல் யர் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ளோ. இது எல்லாமே கரெக்டான செக் பண்ணால் தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள், if x வந்து greater than y, print x is greater than y. இதோட சின்டெக்ஸ் இது தான். x வந்து greater than y அப்படின்னு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் இதோட அதுக்கு தான் இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பூலியன் லாஜிக். இன்கார்பரேட்டிங் பூலியன் லாஜிக். பூலியன் லாஜிக்னா ட்ரூவா ஃபால்ஸா, இதுதான் பூலியன் லாஜிக். என்ஹான்சஸ் யுவர் கண்டிஷன் செக்ஸ் யூஸிங் அண்ட் ஆர் நாட். இது எல்லாமே தான் பூலியன் கண்டிஷன்ஸ். இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்க கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே அண்டு ஆர் நாட் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். கிவிங் யூ த பவர் டு கிரியேட் intricate decision trees. இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க கோடுக்குமே அண்ட் ஆர் நாட் அதெல்லாமே வந்து பூலியன் லாஜிக் படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் வேர் த ஃபன்னி ரியலி பிகின்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங். எக்ஸாம்பிள் என்னென்னா print 10 greater than 5 and 5 less than 8. இதுதான் இதோட கண்டிஷன்ஸ். 10 வந்து greater than 5 இருக்கா இல்லை 5 வந்து less than 8 இருக்கா, அது வந்து அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற பூலியன் லாஜிக்கை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். யூ கேன் ஈவன் நெஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தின் ஈச் அதர். திஸ் இஸ் கால்டு நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். It allows for more granular control, but be careful. Too many layers can make your code hard to read. Keep it neat and tidy for best result. Nested conditional na இது வந்து each otherோட லிங்க் ஆகிருக்கும், அதுதான் நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். இட் அலோஸ் ஃபார் மோர் கிரானுலர் கண்ட்ரோல் பட் பி கேர்ஃபுல் டு. இதில் வந்து நெஸ்டட் கண்டிஷனல்ஸில் நிறையா லேயர்ஸ் இருக்கும். இஃப், எலிஃப், எல்ஸ்ன்னு நிறையா கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம பார்த்து தான் வந்து கோட் வந்து ஜென்ரேட் பண்ணணும்.
if கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குதா, முதல்ல இஃப்பில் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். அப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எலிஃபில் அனதர் கண்டிஷன் இருக்கும், அதுவும் ட்ரூவான்னு செக் பண்ணும். அதுக்கப்புறம் அது ட்ரூன்னு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 2 கண்டிஷனுமே எல்ஸில் வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இதோட காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னா, வாட்ச் அவுட் ஃபார் காமன் பிட்ஃபால்ஸ், forgetting columns, misusing indentation or confusing equal to with equal to can lead to headaches. இது என்னன்னா, அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். கோலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மிஸ் பண்ணால் எரர் வரும். ஆல்வேஸ் டெஸ்ட் யுவர் கண்டிஷன்ஸ் thoroughly to ensure your code behaves as expected. இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு கோட் வந்து ஃபினிஷ் பண்ணி அவுட்புட் வேணும்னா கோலன்ஸ் வந்து மறக்கக்கூடாது. இண்டென்டேஷன், அதாவது அதோட ஸ்பேஸ் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹாப்பி கோடிங் மீன்ஸ் அவாய்ட் தீஸ் ட்ராப்ஸ். இதெல்லாமே பண்ணுனா ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகும். கன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன்டு த வேர்ல்ட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். Remember, these tools are essential for creating interactive programs. Keep practicing